ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் பவன் கல்யாணுடைய நடிப்பில் ஒரு தெலுங்கு படமாக தமிழ் டப்பிங்லேயே நம்ம ஊர் தேட்டர்ஸில் இப்போ வெளியாகிருக்கிற ஹரிஹர வீரமல்லு படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதைக்கிழமை முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம கதாநாயகன் இருக்காரு, அவர் ராபின்ஹுட் மாதிரி இருக்கிற இடத்துல எடுத்து இல்லாத தன்னை சேர்ந்த மக்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக வாழ்கிறாப்புல. ஆனால் அவர் ஒரு திருடன் தான். ஒரு கட்டத்தில் உலகத்தின் விலை மதிக்க முடியாத ஒரு கோஹினூர் வைரம் ஒரு இடத்துல இருக்குது, அதை மட்டும் நீ எடுத்த அப்படின்னா உன் லைஃபே செட்டில்டு, உன்னை சார்ந்தவங்க அத்தனை பேருடைய லைஃபும் செட்டில்டு அப்படின்னு ஒரு டாஸ்க்கு நம்ம கதாநாயகனுடைய கையில் கொடுக்கப்பட அவர் எடுத்த காரியத்தை இதுக்கப்புறம் வெற்றிகரமாக முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படம் முடிஞ்ச உடனே பார்ட் 2 பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டுக்கு லீடு தெளிவாக இந்த படத்துக்கு இவங்க விட்டுடுறாங்க. படத்துடைய மிகப்பெரிய பலமே பவன் கல்யாண் தான். அவருடைய மாஸ் அண்ட் கிளாஸான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அவர் வரக்கூடிய சீக்வன்ஸில் தன்னுடைய ஃபேன்ஸுக்கு இது ஒரு பீரியாடிக் படமாக இருந்தால் கூட என்னென்ன வேலைகள்லாம் ஜிமிக்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணால் தன்னுடைய ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களையும் எஃபர்ட் போட்டு அவர் நீட்டாக கொண்டிருக்காரு ஸ்க்ரீனில். அவர் போக நிதி அகர்வால், பாபி தியோல், சத்யராஜ், சுனில், நாசரு, ரகுபாபு, முரளி சர்மா, சச்சின் கடியக்கர் அப்படின்னு சொல்லி பல கதாபாத்திரங்கள், பல ஆர்டிஸ்ட்டு, இன்னும் சொல்ல போனால் ஒரு 60-70 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருடைய பேரையும் சொன்னோம்னா ஒரு 20-30 நிமிஷம் விமர்சனம் மட்டுமே போகும். ஸோ சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் பண்ண எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமாம், இது யாருங்க குரூப்பில் டூப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டுக்கு 2 ஸ்டெப்பு போடுறதுக்கு, பாட்டு ஃபுல்லாக ஆனாலும் பரவாயில்ல, அந்த பாட்டில் 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பை போடுறதுக்கு எதுக்காக நம்ம ரெடின் கிங்ஸ்லேயே உள்ளே பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. அவரை பார்க்கும்போதெல்லாம் யோ மில்ட்ரி நீ எதுங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த மாதிரி தான் 2 சீனுக்கு 2 ஸ்டெப்பு போடுறதுக்கு நம்ம ரெடின் கிங்ஸ்லேயே படத்துக்குள்ளே இருக்கிறாப்புல. படத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இது ஒரு பீரியாடிக் படம் அப்படிங்கிறத விட வழக்கமான ஒரு கமர்ஷியல் படத்துக்கு பாட்டு வேணுமா பாட்டு இருக்கே, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கே, ஃபேமிலி எமோஷன்ஸ் வேணுமா அதுவும் இருக்கே அப்படிங்கிற கதையா, என்னென்ன ஒரு கமர்ஷியல் படத்துக்கு கமர்ஷியல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வேணுமோ அந்தளவு கொஞ்சம் அப்படி இப்படி கலந்து கட்டி ஏதோ கொஞ்சம் கரை சேர்த்துட்டாங்க ஃபஸ்ட் ஹாஃபை முடிக்கும்போது. இந்த படத்துடைய ஒரு சில ஆக்ஷன் பிளாக்ஸ் நல்லா இருந்தது. அதுவும் குறிப்பாக முதல்ல வரக்கூடிய ஹீரோவுக்கு அந்த ஒரு 15 பேருக்கும் இடையில் ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று இருக்கும். அது சினிமோட்டோகிராஃபியும் சரி, பிரவீன் கேயலுடைய கட்ஸும் சரி, அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி அவ்வளோ எஃபெக்டிவாக வர்றதுக்கு சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாரும் என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி 1-2 ஆக்ஷன் பிளாக்ஸ் ரொம்ப அதகாலமாக சூப்பராகவே காட்சிப்படுத்தியிருக்கு இந்த டீமை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். ஃபஸ்ட் ஹாஃப் எங்கே ஆரம்பித்து கடைசியாக ஹீரோவுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் போய் திருடணும் அப்படின்னு எங்கே கொண்டு வந்து முடிக்கிறாங்களோ அதோடையே படம் முடித்து நீங்கள் வெளியே வந்துடலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எந்த ஒரு சுவாரஸ்யமும் கிடையாது. ஹீரோவுடைய துதிபாடக்கூடிய ஒரு செகண்ட் ஹாஃப் தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு விஷயத்தை, ஒரு டாஸ்க்கை கொடுத்து ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்களே, கடைசியாக அதை ஹீரோ முடிச்சாரா இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா அது வழக்கம் போல் பார்ட் 2 போட்டு லீடை போட்டு போயிட்டாங்க. அதனால் செகண்ட் ஹாஃபில் இம்மி கூட சுவாரஸ்யம் இல்லை. ஒன்று சுவாரஸ்யம் இருக்கணும், அதுவும் இல்லை. ஒன்று மேக்கிங்கில் மிரட்டி விட்டுருக்கணும், அது சுத்தமாகவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு எமோஷனல் கனெக்டை நம்ம கொடுத்துருக்கணும், அது அறவே இல்லை. அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃபு ஏதோ பேரளவில் ஒரு செகண்ட் ஹாஃப்னு கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கப்பலை கொண்டே தள்ளி கொண்டே சேர்த்துருக்காங்க கிளைமேக்ஸில் கடைசியாக. ஸோ பயங்கர சொதப்பலான ஒரு செகண்ட் ஹாஃபு இந்த படத்துக்கு. மேக்கிங்கில் எஸ்எஸ் ராஜமௌலி களத்தில் இறங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி கிட்டத்தட்ட பாலிவுட் ஃபிலிம்ஸ் அங்கே இருக்கக்கூடிய டேரக்டர்ஸே கூட தெலுங்கு இண்டஸ்ட்ரியை அப்படி அண்ணாந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எதை வேணாலும் மேக்கிங்கில் ஃபுல்லாக பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே மூக்கு மேலே விரல வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மேக்கிங்கிற ஆஸ்பெக்டில் வேறு லெவலில் வந்துருச்சு இன்றைக்கி தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு போரான மேக்கிங்கை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அதுவும் இப்படி ஒரு மேக்கிங்கை அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ரொம்ப அபத்தமான சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்கு. அந்த ஓநாய்களுடைய காட்சி ஒன்று வரும், அதுவாகட்டும், மலை மேலேருந்து கல் செறிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்கட்டும், இப்படி ஆகட்டும், என்னங்க இதெல்லாம், இது ஏன் இப்படி எடுத்து வச்சுருக்காங்க, இதுக்கு அனிமேட்டட் படமே பரவாயில்லையே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கடைசியாக அந்த காட்சிகளெல்லாம் கன்சீவ் பண்ணி வச்சுருக்கு இந்த டீமு. அதுலேயும் இவங்க நினச்ச பட்ஜெட்டை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு போல் தெரியுது படம். அதனாலேயே இந்த படம் எங்கள் ஸ்டுடியோக்குள்ளேயே மேட்டை போட்டு வழக்கம் போல் எதையோ உருட்டி எடுத்திருக்காங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற லெவலில் தான் இந்த படத்துடைய மேக்கிங்கு, செகண்ட் ஹாஃப் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் போக ஒன்று வில்லனுக்கு ஏதாவது ஆயிரணும் அப்படின்னு நமக்கு தோணணும், இல்லை கதாநாயகிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுங்க அப்படின்னு தோணணும். எதுவுமே நமக்கு தோண மாட்டேங்குது. கதாநாயகிக்கு இடையிலான காதல், அதையும் இவங்க உருப்படியாக சொல்லலை. கதாநாயகன் அவங்க அப்பா அம்மாவுக்கு இடையிலான அந்த ரிலேஷன், அதில் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு எமோஷனு, அதையும் இவங்க ப்ராப்பராக சொல்லலை. அப்படின்னு
இந்த முக்கியமான ஹீரோ, ஹீரோயின், வில்லன் அப்படின்னு இந்த 3 கேரக்டரே நம்மளோட பெருசாக ஒட்டலை அப்படின்னா இந்த படத்தில் ஒரு 300 கதாபாத்திரம் வருது. அப்புறம் என்ன தோணும் நமக்கு? எந்த கதாபாத்திரத்து மேலேயுமே இம்மி கூட நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்டோ ஒரு பெரிய டச்சோ எதுவுமே இல்லாமல் அது மாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் லாஜிக்கு, இது ஒரு மாஸ் ஹீரோ படம், எப்பயும் சொல்கிறது தான், லாஜிக்குக்கும் இந்த படத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, சம்பந்தமே சுத்தமாக கிடையாது இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த படம். அடல்கானடை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எதுவும் கிடையாது, பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் உள்ளே இருக்குது. அதனால் இந்த படம் UA 16+ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸில் இன்றைக்கி தமிழில் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.